இயக்குனர் ராஜமௌலியின் பாகுபலி 2ஆம் பாக விநியோக உரிமையை கைப்பற்றிட ஐரோப்பிய விநியோகஸ்தர்கள் இடையில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெளியான பாகுபலி திரைப்படம் உலக அளவில் மாபெரும் வசூல் சாதனை நிகழ்த்தியது. மேலும் இந்திய அளவில் அதிக வசூல் செய்த 3வது திரைப்படம் என்ற பெருமையும் பாகுபலி தக்க வைத்துக் கொண்டது. படம் வெளியாகி 5 மாதங்கள் தாண்டிய நிலையில் தற்போது பாகுபலி 2இன் ஐரோப்பிய விநியோக உரிமையை கைப்பற்றிட அங்குள்ள விநியோகஸ்தர்கள் மத்தியில் கடுமையான போட்டி நிலவுகின்றதாம். ஐரோப்பிய தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களில் ஒருவரான பியர் அஸ்லானி இது குறித்து கூறுகையில், முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்திய படங்களின் மதிப்பானது ஐரோப்பிய சந்தைகளில் உயர்ந்திருக்கின்றது. நிறைய விநியோகஸ்தர்கள் பாகுபலி 2ஆம் படத்தின் உரிமைக்காக போட்டி போட்டு வருகின்றனர். இது மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று தற்போதைய நிலவரத்தை தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டு படங்களை நம்மூரிலும், நம்மூர் படங்களை வெளிநாட்டிலும் விற்பனை செய்யும் இடத்தைச் சேர்ந்த ஒருவர் இது குறித்து கூறுகையில், இந்திய படங்களுக்கு இது சரியான ஒரு சமயம். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இந்திய படங்கள் வெளிநாடுகளில் நன்றாக ஓடும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். லத்தீன் அமெரிக்கா மற்றும் சைனா போன்ற நாடுகளில் பாகுபலி 2ஆம் பாகத்தின் விநியோக உரிமைகள் ஏற்கனவே பெரும் தொகைக்கு விற்பனை செய்யப்பட்டுவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஹவாய் மற்றும் ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாக்களில் நவம்பர் 15ஆம் தேதி பாகுபலி திரைப்படமானது மாலை 5:45 மணியளவில் திரையிடப்பட்டுள்ளது. திறமை மட்டுமல்ல, அதிர்ஷ்டமும் பாகுபலி குழுவினருக்கு சற்று அதிகமாகவே கை கொடுத்துள்ளது.